அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பர்மா ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா சென்னையில் ரொம்ப ஃபேமஸ். சென்னையில் ரோட்டு கடைகளில் பார்த்திங்கன்னா இந்த அத்தோ ரெசிபி செய்வாங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரோட்டு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே பர்மா ஸ்டைல் டேஸ்ட்டோடு எப்படி வீட்டில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே போய் ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்கு நம்ம அத்தோ செய்கிறதுக்கு ஒரு பேனில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 லிட்டர் போல் தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நான் 200 கிராம் நூடுல்ஸ் 2 நூடுல்ஸ் நான் எடுத்திருக்கேன். மொத்தம் 200 கிராம் நூடுல்ஸ் எடுத்திருக்கேன். அதை இந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம். அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கலருக்காக நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் கேசரி பவுடர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். இந்த மாதிரி சேர்க்கறனால ஹோட்டலில் கொடுக்குற அதே மாதிரியான கலரில் அத்தோ நமக்கு கிடைக்கும். அதுக்காக சேர்த்துக்கிறோம். நான் இதை ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இது சைனீஸ் நூடுல்ஸுன்றனால 7 நிமிஷம் குக் பண்ணால் போதும். நம்மளுடைய நூடுல்ஸ் குக் ஆயிடுச்சான்னு செக் பண்ணி பார்க்கலாம். கையால் இந்த மாதிரி ஒரு நூடுல்ஸ் எடுத்து கட் பண்ணி பார்த்தா நல்லா கட் ஆகுது. அப்போ நம்ம நூடுல்ஸ் குக் ஆயிடுச்சு. இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கலாம். இதை வடித்து தனியாக வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியாச்சு. இப்போ இது ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வச்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த நூடுல்ஸ் 200 கிராம் நூடுல்ஸ் அதை ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு முழு பூண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 பெரிய வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம், தின் ஸ்லைசஸாக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் பொட்டுக்கல்லையை மிக்சியில் நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், பொட்டுக்கல்ல மாவா. அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் உப்பை தண்ணியில் கரைச்சி உப்பு தண்ணி ஒரு 1/2 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் புளியை தண்ணியில் திக்காக கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கப்பு போல் முட்டைகோஸை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதாவது இது பார்த்திங்கன்னா ஒரு 10 வரமிளகாயை சட்டியில் வறுத்து அதை ஆற வச்சு மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். இது காரத்துக்காக நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பூண்டையும் வெங்காயத்தையும் நம்ம எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம அந்த பூண்டையும் வெங்காயத்தை எப்படி ஃப்ரை பண்ணலான்றதை பார்க்கலாம். இது எல்லாமே அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தான் நம்ம சேர்த்துக்கணும். உங்களுடைய விருப்பம்தான் இதெல்லாம். வச்சுட்டு அதில் 4 டேபிள் ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்து அதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். சூடாயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தில் பாதி அளவு வெங்காயத்தை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் அது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் மாறி அதுக்கப்புறம் நல்லா ஆனியன் கிறிஸ்பி ஆகணும். அந்தளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறி கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த ஃப்ரை பண்ண ஆனியனை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே பேனில் மீதி இருக்க ஆயிலில் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பூண்டை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் நம்ம பூண்டு வெங்காயம் ஃப்ரை பண்ணோம் இல்லையா, அந்த ஆயிலிருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் ஆயிலையும் நம்ம இந்த பூண்டோடையே சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம இதை அத்தோவில் சேர்க்கறதுக்காக. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ஆனியனும் பூண்டும் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அத்தோ எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். நம்ம வேக வச்சுருக்கிற நூடுல்ஸில் பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுருக்கிற பாதி அளவு வெங்காயத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கப் போல் முட்டைகோஸ் கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டைகோஸை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லித்தலையும் நம்ம சேர்த்துக்கலாம்.
அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆனியனை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த பூண்டையும் ஆயிலோடையே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஆயிலோடு சேர்க்கறனால அந்த அத்தோ இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் நான் பொட்டுக்கடல மாவு சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி தான் நீங்கள் அளவுலாம் சேர்த்துக்கணும். இதுக்குன்னு தனியாக அளவு கிடையாது. உங்களுக்கு எந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் புளி தண்ணி வந்து நான் ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு புளிப்பு சுவை பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு காரம் குறைவாக தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் உப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நூடுல்ஸில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், அதனால் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் மட்டும் உப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு முட்டையை வேக வச்சுருக்கோம் இல்லையா அதை 4ஆக கட் பண்ணி அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலலாம் இந்த மாதிரி கையால் தான் நல்லா மிக்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்போ தான் எல்லாம் மிக்ஸ் ஆகி 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கையால் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கடையிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் கையால் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி டைம் எடுத்து மிக்ஸ் பண்ணுறதுனால நம்ம சேர்த்துருக்க எல்லா பொருளும் கலந்து நல்ல சுவையாக இருக்கும். நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு வந்து நம்ம மாற்றிக்கலாம். இதை சர்வ் பண்ணிடலாம். நம்மளுடைய எம்மையான அத்தோ ரெசிபி ரொம்ப சுலபமாக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு என் வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை சமையலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம்.